வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜி பாலச்சந்திரன் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். ரூபாய் நோட்டு சிக்கல் தீவிரமாகிறது, ஒரு வாரத்திற்கு பிறகும் குழப்பம் நீடிக்கிறது. எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சியை குறிவைக்கின்றன, ஆளும் கட்சி ஆண்ட கட்சியை குறிவைக்கிறது, உரிய திட்டமிடல் இல்லை, முன்னேற்பாடுகள் இல்லை அப்படின்னு பெரிய ஒரு சம்மப் மாதிரி போட்டு கரன்சி கிரைசிஸ் டீபன்ஸ் அப்படின்னு இன்றைய ஆங்கில நாளிதழ் ஒன்று தலைப்பு போட்டிருக்குது. அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னால் நேற்று நாடாளுமன்றம் கூடியது. கடந்த ஒரு வார காலமாக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்ட விவகாரம் இப்போது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டது. மக்களவை ஒத்திவைப்பு, மாநிலங்களவையில் விவாதம் நடந்தது. இந்த விவாதம் நடக்கும்போது மாநிலங்களவையில் இருந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு தெரியல. மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றிய விவாதம் நடக்குது. ஆனால் ஏராளமான இருக்கைகள் காலியாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முதல்ல கேட்டுக்கிறேன். அதாவது இது மாதிரி மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் இந்த பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்னு பலரும் பார்க்குறோம். ஆனால் பல சமயங்களில் இது மட்டும் இல்லை, இன்னும் பல முக்கியமான சட்டங்கள் ஏற்றப்படும் பொழுதும் முக்கியமான விவாதங்கள் நடக்கும் பொழுதும் இது மாதிரி குறைந்த உறுப்பினர்கள் இருக்கிறத நாங்கள் பலதரம் பார்த்துருக்கோம். அதை பற்றி ரொம்ப வேதனைப்பட்டிருக்கோம். அது பாராளுமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் அதிக நேரத்தை நாடாளுமன்றத்தில் செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எப்படி பாருங்க? இல்லை, நானும் அதை கவனிக்கிறேன். பல நேரங்களில் கிட்டத்தட்ட காலியாக இருக்கும். ஆங்காங்கே திட்டத்தட்ட கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் ஆகிறதுக்கு என்ன தவிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆன பிறகு ஏன் சபைக்கு போகிறது, கூட்டத்துக்கு போகிறதுல கூட அவ்வளவு விருப்பம் இல்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியலை. அப்படி என்றால் பெரும்பாலான உறுப்பினர்கள் வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாங்களோன்னு கூட நமக்கு படுகிறது. இது நிச்சயம் முறையல்ல. நண்பர் சரியாக குறிப்பிட்டது போல் இந்த மாதிரியான அதி முக்கியமான ஒரு சூழல், ஒரு பதட்டமான நெருக்கடியான ஒரு சூழல் எழுந்திருக்கக்கூடிய வேளையிலே கூட இவங்க போகவில்லை என்பது நிச்சயமாக மக்கள் கவனிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் தான் அவங்கள திருத்தணும், வேற என்ன வழி இருக்கு? நேற்று நாடாளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது, மாநிலங்களவையில் விவாதம் நடக்கும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய ஆனந்த் சர்மா பேசும்போது, உரிய முறையில் திட்டமிடப்படாமல் மத்திய அரசு எடுத்த இந்த முடிவால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இந்த நாளிதழில் அந்த வாக்கியம் இருக்குது. உரிய முறையில் திட்டமிடப்படாமல் மத்திய அரசு எடுத்த இந்த முடிவு பொருளாதாரம் சீர்குலைய காரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அந்த உரிய முறையில் திட்டமிடாமல் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதில் என்ன பொருள் புரியுதுன்னா, அதிகாரிகளை நம்பிக்கைக்குரியவர்களாக கருதி அவர்களோடு இந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவில்லை. இப்படி நடைமுறைப்படுத்தினால் என்னென்ன விளைவுகள் வருங்கிறத அதிகாரிகளிடத்துல ஒருவேளை பகிர்ந்து கொண்டிருந்தால், அதிகாரிகளை நம்பிக்கைக்குரிய வட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருந்தா ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதைத்தான் ஆனந்த் சர்மா சொல்கிறாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, நாட்டையே உழுக்கிற மாதிரியான முடிவுகளை எடுக்கும்போது அதிகார வர்க்கத்தை கலந்தாலோசிக்க மாட்டார்களா ஆட்சியாளர்கள்ங்கிற கேள்வி வருது. உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அதில்? அதாவதுங்க, இது எந்த நோக்கத்திற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். அரசு தரப்பில் சொல்லப்பட்டது ஏறக்குறைய 1,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கள்ள நோட்டுகள் புழங்குது, இது இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்குது, பயங்கரவாதத்தை தூண்டுது அப்படின்னு. இதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்திருந்தால் இந்த 1,20,000 கோடி ரூபாய் பணத்தை முடக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கமாக இருந்தால், இதை தவிர வேறு வழி இல்லை. அந்த 4 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்து, ஏன்னா அதுக்குள்ளே இல்லைன்னா எல்லா இடங்கள்லையும் பணங்கள் மறுபடியும் அவங்க தங்களுடைய பணப்பரிமாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இது அதிகாரிகளுக்கு சொன்னால் நிச்சயமாக லீக்கேஜஸ் வரும்.
அதனால வந்து மற்றவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை இன்னொரு வழியில் பண்ணியிருக்கணும். இதை வந்து ரொம்ப சீரியஸாக யோசிக்காமல் இப்படி ஒன்று நடந்தால் அதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்குங்கிறத பற்றி ரகசியமாக வந்து திட்டமிடல் நடத்திட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த 4 மணி நேரம் நோட்டீஸை கொடுத்து இதை நிப்பாட்டியிருக்கலாம். அப்படி அவங்க செய்யலைன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல அரசு ஒரு கணக்கு சொல்லுது. புழக்கத்தில் 14 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது. அதில் 1 லட்சம் கோடி வந்து கள்ள நோட்டு என்று அரசு ஒரு கணக்கு சொல்வதாக நண்பர் சொல்கிறார். ஆனால் இப்போ 2 தினங்களுக்கு முன்பு 100 அறிஞர் பெருமக்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த டிமானடைசேஷன் சம்பந்தமாக. அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு விண்ணப்பம், சில ஆய்வு முடிவுகளை அதில் குறிப்பிடுறாங்க. அது ஒரு ஆய்வு முடிவு என்னன்னா, மொத்த நோட்டுகளில் கள்ள நோட்டு என்பது 0.028 தான் என்று ஒரு கணக்கு சொல்கிறது. 400 கோடி ரூபாய் அப்படின்று அதாவது 400 கோடி ரூபாய் தான் ஒரு கணக்கு சொல்கிறது. அப்படி என்றால் இதை கைப்பற்றுவது தான் இதனுடைய நோக்கம்னா, இது முட்டைப்பூச்சியை நசுக்கிறதுக்கு வீட்டை கொளுத்துற வேலையாக தான் தெரிகிறது. ஆகவே இது சரியான காரணம் அல்ல என்று அவங்க சொல்கிறாங்க. இருக்கட்டும், இப்போ 2 வகையான கருத்துக்கள் இருக்குது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவர் சொல்கிறது அந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்டு. இப்போ நீங்கள் செப்டம்பர் கடைசி தானே, அது வரைக்கும் வந்து வாலண்டரி டிஸ்க்ளோசர், நீங்களாம் முன் வந்து உங்களுடைய கருப்பு பணத்தை கொடுத்து இப்படி மாற்றி கொள்ளலாம். நீங்கள் அப்போவே ஒரு சந்தேகம் இயல்பாக எல்லாருக்கும் உள் மனசில் இருந்துச்சு. அதை விட்டு அர்த்தம் என்னன்னா, அப்போ செப்டம்பருக்கு பிறகு என்ன? இப்போ வந்து நீங்களே வெளிப்படுத்துங்கள் கருப்பு பணத்தை என அரசு சொல்லுகிறது என்றால், அப்படி வெளிப்படுத்தப்படாத கருப்பு பணத்தை எடுக்கிற ஏதோ ஒரு திட்டம் அரசுக்கு இருக்க வேண்டும். இல்லாட்டி இது அர்த்தமற்றது. அப்படின்னா அப்போவே இப்படி ஒரு திட்டம் இருந்தால் அதற்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், அது சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னவாக இருக்கும், அதற்கான மாற்று ஏற்பாடுகள் எவை எடுக்கப்படணும் என்று ஒரு இன்ஃபார்மலாக எதேச்சையாக பேசுவது போல பேசி கருத்துக்களை ஆலோசனைகளை பெற்றிருக்க வேண்டாமா? பெற்றதாக தெரியவில்லை என்பது இப்பொழுது யதார்த்தத்தில் வெளிப்படுது. உதாரணமாக நீங்கள் வந்து ஏடிஎம் இயந்திரங்கள் இன்றைக்கு 2 லட்சம் இருக்குது இயந்திரங்கள். அதனுடைய அந்த ட்ரே எனப்படுகிற அந்த தட்டு, அதை ஆணையிடுகிற மென்பொருள், இதை வந்து திடீரென்று நீங்கள் நோட்டுடைய சைஸை மாற்றினீங்கன்னா என்ன ஆகும் என்பது கூட தெரியாமல் தான் அவங்க இருந்திருக்காங்க. சாதாரணமாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம், 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு பழசு கிடையாதுங்க அப்படின்னா புது நோட்டு நேரம் அச்சடித்து கையில் வச்சுருப்பாங்க. சாதாரணமாக நம்ம எதிர்பார்க்குறது. அடுத்து ஏடிஎம் இயந்திரம்ங்கிற இந்த நவீன வசதினா அதுக்குள்ளே போடுகிற மாதிரி அதனுடைய தொழில்நுட்பம் இருக்கும். எதுவுமே இல்லைங்க. தெளிவாக சொல்கிறாங்க 1000 நோட்டு இப்போ அடிக்க மாட்டோம் என்று பிரதமரே பேசும்போது, இல்லை அடுத்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் இவங்க பேசினாங்களே அப்போ சொல்கிறாங்க 2000 நோட்டை காமிக்கிறாங்க, 500 ரூபா நோட்டை காமிக்கிறாங்க. ரெண்டுமே அதோடைய நீள அகலம் குறைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் அது இயந்திரத்துக்குள்ளே எப்படி போகும் தெரியல. அதை பற்றி யோசிச்சது மாதிரியே தெரியல. அதுலேயே 500 ரூபா நோட்டு இன்னும் தயாரிக்கவே இல்லை. 2000 ரூபா நோட்டு ரொம்ப வினோதமாக இருக்குது, சாயம் போனால் தான் நல்ல நோட்டு என சொல்லுகிற கூத்தெல்லாம் நடக்குது. ஆகவே ஒரு முன் தயாரிப்பு என்பது சுத்தமாக இல்லை. ஒரு தடாலடியான ஒரு அறிவிப்பு, அதனால் ஒரு பரபரப்பு, அதன் மூலம் தான் வந்து ஒரு எத்தகைய ஒரு துணிவான நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை நாடு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினால் போதும். அதற்குள்ளே வந்து உத்தரப்பிரதேச தேர்தல் அல்லது வேறு ஏதோ மனசுக்குள்ளே இருக்கலாம். அந்த எண்ணத்தில் செயல்பட்டிருக்காங்களே ஒழிய ஒரு சரியான பொருளாதார நடவடிக்கையாக இல்லை, அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட அரசியல் நடவடிக்கையாக தெரிகிறது. ஆட்சி பணி அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிறது அதிகாரிகள் தான். அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதும் போவதும் மக்களுடைய விருப்பம் சார்ந்தது. அது வேற வார்த்தையில் சொன்னால் அது தற்செயலாக நிகழக்கூடியது. இன்று இருக்கக்கூடியவர்கள் நாளை இல்லாமல் இருக்கலாம், நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அது வந்து மக்களுடைய தீர்ப்பு தொடர்பானது. ஆனால் நிரந்தரமாக ஆட்சி பணியில் இருக்கக்கூடியது அதிகாரிகள் தான். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது இந்த மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஆலோசனைகளை ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க கிட்ட, ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்களா? இப்போ கடைசியில் வந்து இப்படி ஒரு நெருக்கடி வந்ததுன்னா, அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி வந்ததுன்னா, சமூக ரீதியாக ஒரு நெருக்கடி வந்ததுன்னா, பலியாக போறது, பலி ஆடுகளாக மக்கள் முன்னால காட்டப்பட போவது அதிகாரிகள் தானே. வழக்கமா அந்த மாதிரி தானே எல்லா இடங்கள்லையும் நடக்குது. ஆமாம். ஆனால் ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக
இது மாதிரி துணிந்து ஆலோசனை சொல்லுகிற அதிகாரிகள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள். இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஏறக்குறைய 30 வருஷமாக. அடுத்து அப்படி துணிந்து ஆலோசனை சொல்லுகின்ற அதிகாரிகளை முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஆரம்பித்தது அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பித்தது அவங்க மேலே ஏதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு சொல்லி யோசித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சிபிஐ இது மாதிரி ஆளுங்களெல்லாம் அனுப்ப முடியுமான்னு யோசித்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ரொம்ப துணிச்சலாக ஒரு பெரிய ஊழல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தினார். அப்போ தடுத்து நிறுத்தின போது நான் அவருக்கு ஆதரவாக இன்னொரு அதிகாரிகிட்ட சொன்னேன், இப்படி தடுத்து நிறுத்தியிருக்காரு, இப்போ இவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்களே, இது நியாயமாக, நீங்கள்லாம் அதுக்கு சொல்ல வேண்டாம்னதுக்கு அவர் ரொம்ப துயரத்தோடு சொன்னார், இன்னும் அவரை என்கவுண்டர் பண்ணலை, அந்த அளவுக்கு நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்கிறது. அப்போ எதை செஞ்சாலும் ஆளும் கூட்டத்திற்கு அனுசரணையாக நடந்துவிட்டால் நமக்கு சிக்கல் வராது என்று நினைக்கின்ற அதிகாரிகள் ஒரு பக்கம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் விபரீதமாக போயிருச்சுன்னா பலியாடுகளாக ஆக்கப்படுவார்கள்னா எத்தனை பேர் அது மாதிரி பலியாடுகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க? அரசு நிரந்தரமாக வலிமையாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அனுசரணையாக போகிறவங்க நல்லா தானே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பலியாடுகளாக ஆக்கப்பட்டவர்களுடைய விழுக்காடு பார்த்திங்கன்னா அது ஒரு விழுக்காடு கூட கிடையாது. ஆனால் துணிந்த ஆலோசனை சொல்பவர்கள் புறந்தள்ளப்படுவது என்பது மிக சாதாரணமாக நடக்கக்கூடியதாக ஆகிவிட்டது. இன்றைக்கி மாநில அரசினாலும் சரி, மத்திய அரசினாலும் சரி, இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகிக் கொண்டே போகின்றது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த நபர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாமா? இது ஒரு அறத்தின் வீழ்ச்சி சொல்லலாம். ரெண்டு பக்கமும் அந்த வீழ்ச்சி நடந்திருக்கு. முக்கிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு தான், ஆட்சியாளர்களுக்கு தான். அவர் நண்பர் மிக தெளிவாக அனுபவ ரீதியாக சொல்லிட்டார். நமக்கு நல்லா தெரிகிறது. ஏன்னா இங்கே மேலே வர்றவங்க அநேகமாக பல மாநிலங்களும் ஒரு 2 கட்சி தான் மாறி மாறி வருது. அப்போ இந்த 2 கட்சிகளுடைய குணப்போக்கை புரிந்து கொண்டு, அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு, அதற்கு ஏந்து போகிற மாதிரி தான் அதிகாரிகள் தங்களை காலப்போக்கில் தகவமைத்து கொள்கிறாங்க. அப்படி தான் ஆயிருக்குது. மத்தியிலும் அப்படித்தான், மாநிலங்களிலும் பல மாநிலங்களும் அப்படி தான் ஆயிருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, ஒரு துணிவோடு எனக்கு பட்ட இதுதான், நான் ஊழலில் இறங்க மாட்டேன், என் கண் முன்னால் எனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய துறையில் ஊழல் நடந்தால் அதை தடுக்கவும் செய்வேன் என்று செயல்படக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப அரிதினும் அரிதுன்னு ஆயிடுச்சு. ஒன்று இணைஞ்சு போகிறாங்க, இல்லாட்டி கண்டுக்காமல் இருக்காங்க. இந்த ரெண்டும் தான் இன்றைக்கு அநேகமாக 99% என்பது. குறைந்தபட்சம் இந்த முறைகேட்டில் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒதுங்குறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த ஒதுங்குறதுலே சிக்கல் இருக்குது. அப்படி நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஏன்னா இதில் கையெழுத்து அவர் போடணும் என்று வம்பு பண்ணும் பொழுது அவர் பார்ட்டி ஆகக்கூடிய அந்த தவறுக்கு அவர் பங்காளி ஆகக்கூடிய ஆபத்தும் இருக்குது. அதில் சில நேரங்களில் பாதுகாப்பு வளையங்கள் சில இதை பண்ணிக்கிடுவார். அதில் ஏதாவது ஒரு நாசுக்காக சில வாக்கியங்களை சேர்ப்பார், அல்லது தனக்கு மேலே உள்ளக்கூடிய ஒப்புதலையும் வாங்கிட்டு அதுக்கு கீழே கையெழுத்து போடுவார். இப்படி சில வேலைகளை செய்கிறாங்க. வெளியே அந்த அறம் என்பது இருக்கே, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் போராடுவேன், அப்புறம் அவங்களுக்கு சில அமைப்புகள் இருக்கே அதில் போய் சொல்லுவேன். ஏன் மக்கள்கிட்டே கூட சொல்லக்கூடாது? இப்படி சில சிக்கல்கள் வரும்போது என்ன செய்வாங்க? மாற்றல் தானே கொடுப்பாங்க, அல்லது வேறு சில பிரச்சனைகள் வரக்கூடாது, எதிர்கொள்வோம் என்று களம் இறங்குகிறவள் அநேகமாக இல்லை என்றுதான் இன்று உள்ள நிலைமையில் மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளில் துணிவில்லாத நேர்மையாளர்கள் பல பேராகவும், துணிவுள்ள ஊழல் செய்பவர்கள் சிலராகவும், துணிவுடன் நேர்மையாக நடப்பவர்கள் ஏறக்குறைய இல்லாத நிலைமையும் உருவாகி கொண்டிருக்கிறது. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிரந்தரமான அரசு என்பது அரசு பணியாளர்களை கொண்டது. அவர்கள்ட்ட இந்த துணிவு இல்லாமல் போச்சுன்னா நாளைக்கு அக்கிரமங்கள் நடக்கும் பொழுது தட்டி கேட்கவே முடியாத நிலைமை வந்துடும். நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லும்போது அதிகாரிகளோட கலந்து பேசும்போது ஒருவேளை அந்த தகவல் வெளியில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இது நான் ஊடகங்களில் சில தவறுகள் நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் என்ன போன்றவர்கள் இருக்கிற மாதிரி, நாங்கள் என்ன செய்தாலும் நியாயப்படுத்துறது இல்லாமல் எங்கள் தவறுகளையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் நாங்கள் இருக்கிற மாதிரி நீங்களும் அதிகாரிகளிடத்தில் சொன்னால் லீக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் யதார்த்தத்தில் நேற்று பேசும்போது இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பே அந்த தகவல் வேறு சிலருக்கு கசிவிடப்பட்டிருக்குது, அது தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ
அதிகாரிகளுடைய ரோலே இல்லை. இந்த தகவல் வெளியானதுக்கு வந்து அரசியல்வாதிகள் தான் காரணங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு இதுக்குள்ள வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இது ஒரு நாட்டுடைய குடிமகன் என்ற முறையிலும் 30 ஆண்டு 35 ஆண்டு ஆட்சி அனுபவம் பெற்றவன் என்ற முறையிலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தகைய நடவடிக்கை வந்து இன்று எடுக்கப்பட்ட இந்த நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற நடவடிக்கை வந்து மொத்தமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளில் ஒரு பங்கு. இதை தொடர்ந்து உடனடியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் 3 இருக்கின்றன. யார் யார்ட்டையெல்லாம் கருப்பு படம் இன்றைக்கி வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 5000 பேர்ட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே பதுக்கி வச்சுருப்பாங்க, குறைஞ்சது 5000 பேர். அதில் சில பேர் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே 13,000 கோடி ரூபாய் பதுக்கி வச்சார் ஒருத்தர்னு சொல்லி அந்த நோட்டுக்கட்டோடு வந்து புகைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவங்களை பற்றின எல்லா தகவல்களும் எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியும். அப்போது அவங்க மேலே இம்மீடியட்டாக இப்போ நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னொரு 3 லட்சம் 4 லட்சம் கோடி ரூபா நமக்கு வந்திருக்குமே. அடுத்தது பினாமி பேரில் சொத்து வச்சுருக்கவங்க யாருங்கிற விவரங்களும் அரசு மட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த நடவடிக்கை, தங்கத்து மேலே இம்மீடியட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை, அடுத்து வெளிநாட்டில் பணம் பதுக்கம், இதை நானும் தொடர்ந்து பண்ணினா தான் இது உண்மையிலேயே கருப்பு பணத்தின் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது தெரிய வரும். இப்போது முதல்ல வந்து ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நான் ஏற்கனவே சொன்னபடி பயங்கரவாதத்திற்கு துணை போகின்ற கள்ள நோட்டுகளை தடுக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் இந்த ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் தேவை. அது நோக்கமாக இருந்து இப்போ 400 கோடின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 1,20,000 கோடின்னு இருக்காரு. உண்மை எங்கேயோ நடுவில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது உண்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேவையாக இருந்தால் இந்த ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட்டோடு நிப்பாட்டிட்டோம்னா பொதுமக்களை வந்து இவ்வளோ பெரிய துன்பத்துக்கு உள்ளாக்குனது ஒரு ரொம்ப டெம்பரரியாக வந்து சில பெயர்கள் ஹீரோயிசம் பெயர்கள் வந்து வாங்கி கொண்டது என்பதை தவிர உருப்படியான பலன்கள் இல்லாமல் போவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. உருப்படியான பலன்கள் இல்லாமல் போவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்றாரு. இந்த தயாரிப்பு விஷயங்கள்ல என்னென்ன ஏரியாக்களில் என்னென்ன மாதிரியான முன்கூட்டிய திட்டமிடல் வேண்டும், அது ஏன் நடக்கலை அப்படின்னு அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸில் நிறைய லிஸ்ட்டு போட்டிருக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து ஏடிஎம் காலிப்ரேஷன் ரீகாலிப்ரேஷன் பற்றி நீங்கள் சொன்னீங்க. 86% புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டுகளை செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மாற்று ஏற்பாடுகளுக்கான திட்டமிடல் இல்லைங்கிறத எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அது அதனுடைய பலன், இந்த நடவடிக்கையினுடைய பலனை உணரச் செய்வதற்காக கொஞ்சம் காலதாமதமாக அந்த ஏற்பாடுகள் நடக்குதா? திரு பாலச்சந்தர் சொல்ற மாதிரி அது அல்லது நேற்று சீதாராம் யெச்சூரி மாநிலங்களவையில் பேசும்போது சொன்ன மாதிரி உங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் நாங்களே தீர்மானிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்கு முன்பு இந்த செய்தி கசிவிடப்பட்டிருக்கிறது என்பது மிகச்சரி. அவங்க கேட்குற அந்த கோரிக்கை, அதனால தான் அந்த கூட்டுக்குழு விசாரணை மேற்கு வங்கத்தில் பாஜக கணக்கில் 8ஆம் தேதி காலையில் 500 ரூபாய் நோட்டுகளாக 1 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே வாரத்தில் அதற்கு முந்தைய தேதிகளில் மேலும் 2 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கு. இதை ஆதாரபூர்வமாக பத்திரிகைகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர், மத்தியில் ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கட்சியினுடைய மாநில கிளை 3 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணதெல்லாம் ஒரு மேட்ரா, இது ஒரு அமௌண்டா அப்படின்னு சொல்லி இதற்கு பதில் சொல்றவங்க இருக்கிறாங்க. இல்லை, அதாவது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த 3 கோடி ரூபாய் எல்லாம் சாதாரணங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இந்த தேதி என்பது மிக முக்கியம். ஆகவே அந்த 8ஆம் தேதி காலையில் 500 ரூபாயா கொண்டு போய் சேர்த்தது. அப்புறமேல இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம அப்படியே எளிதாக எடுத்துக்கொள்வதென்றால் ஒரு ஆளுங்கட்சி என்கிற காரணத்தினால தினசரி 1 கோடி ரூபாய் போடுவாங்க, அதை நம்ம எல்லாரும் சாதாரணமாக தான் எடுத்துக்கொள்ளணும் என்பது இன்னொரு கொடூரமான அறத்தின் வீழ்ச்சி. இல்லை சொல்கிறேன், இல்லை அப்படித்தானே அவங்க சாதாரணமாக பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரண, ஒரு நாளைக்கு 1 கோடி போடுறது இன்னும் பெரிய விஷயமான. ஆகவே இது பல பேருக்கு விஷயங்கள் கசிய விடப்பட்டிருக்கு. அதே போல் இன்னொரு தமிழ் இந்து ஏட்டில் 2வது நாளே செய்தி வந்துச்சு, 10ஆம் தேதி போல். இந்த மாதிரி ஒரு பொருளாதார நிபுணர், அவருடைய பெயர் போடலை, எப்படி போடுவாங்க, இப்படி ஒரு மிக முக்கியமான ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து கேட்டார், என்கிட்ட 1000 கோடி ரூபாய்க்கு 1000 நோட்டாக இருக்குது, அதை மாற்றுவதற்கு ஏதேனும் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று இவர்கிட்ட கேட்க, ஏன் அப்படி மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, செல்லாததாக அறிவிக்க போகுது அரசு, எனக்கு நம்பகமான செய்தி வந்திருக்கு என்று தன்னிடம் சொன்னதாக அவர் சொல்லியிருக்கார். ஆகவே இதெல்லாம் சிலது கண்டிப்பாக நடந்திருக்கும். ஆகவே அந்த விசாரணை என்பது ரொம்ப அவசியம். அடுத்து நீங்கள் கேட்ட அது மிக முக்கியமான கேள்வி.
அதாவது மக்கள் நெஞ்சில் சகலத்தையும் எங்களால் தீர்மானிக்க முடியும், உங்களுடைய சொந்த வாழ்வு உட்பட நீங்கள் சம்பாதிச்ச, நீங்கள் வங்கியில் போட்ட பணத்தை நீங்கள் எடுப்பதற்கே எங்களால் கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் என்று அரசு இன்றைக்கு நிரூபிச்சிருக்கு. ஒரு முக்கியமான ஒரு சட்டபூர்வ கேள்வியை நேற்றைய தினம் மாநிலங்களவையில் எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி 4000 ரூபாய்க்கு மேலே உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்கு பிறகு ஒரு 500 ரூபாய் கூட்டியிருக்காங்க. 2000 ரூபாய்க்கு மேலே ஏடிஎம்லேருந்து நீங்கள் எடுக்க முடியாது. மொத்தத்தில் ஒரு வாரத்தில் 20000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது என்று கட்டுப்பாடு விதிக்கிற உரிமை அரசுக்கு எந்த சட்டம் வழங்கி இருக்கிறது? அப்படின்னா இதுக்கு சட்டங்கள்லாம் தேவையில்லைன்னு அர்த்தமா? ஏன்னா நடைமுறைக்கு வந்துருச்சு. சில உத்தரவுகளின் மூலம் அல்லது தொலைக்காட்சிகளை தோன்றி பேசுவதன் மூலம் பிரதமர் இதெல்லாம் செய்ய முடியும் என்று இன்றைக்கு அவங்க நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அடையாளமா? அப்படி என்றால் ஜனநாயகத்தின் கூறுகள் எவை என்பது பற்றி இந்த நாட்டிலே ஒரு விவாதம் தேவை என்பதை இது காட்டுகிறது. ஆனால் நிச்சயம் இது நல்லதல்ல. மார்க்சியவாதிகளாக நாங்கள் பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா, அரசினுடைய ஒரு தலையீடு என்பது நான் தொலைநோக்கு பார்வையில் சொல்கிறேன், காலப்போக்கில் அது உலர்ந்து உதிர்ந்து போகணும் என்று நாம் அது ஒரு லட்சிய கனவா நினைக்கிறார். இது என்னடா ஆச்சுன்னா, நான் என் பணத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு அரசாங்கம் தடை போடும்னு. சரி, என் வாழ்வில் இவ்வளவு தலையிடுகிற இந்த அரசாங்கம் நண்பர் மிக தெளிவாக சுட்டி காண்பித்தது போல உங்களுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், அதற்கு அரசின் தலையீடு தேவை என நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் கையில் கணக்கு இருக்குது. நிச்சயமாக யார் கருப்பு பணம் வச்சிருக்கா, யார் பல கோடி ரூபாய் வருமான வரி கட்டுறாங்களோ நிச்சயமாக அவங்கக்கிட்ட அதை விட 10 மடங்கு வருமானம் வந்திருக்கும். ஆகவே கருப்பு பணம் அவங்ககிட்ட இருக்கும் என்று துல்லியமாக பட்டியல் உங்கள் கையில் இருக்கு. அதை வச்சு ஒரு துல்லிய தாக்குதலை அவர்கள் மீது நீங்கள் ஏவி இருக்கணும். அதற்கு முதலாக பொதுமக்கள் மீது மானாவாரியாக ஒரு தாக்குதலை நீங்கள் இன்றைக்கு தொடுத்திருக்கீங்க. ஆகவே இது என்ன நியாயம் என்பதுதான் கேள்வி. இது நியாயம் இல்லை அப்படிங்கிறது அரசியல் கட்சிகளிடத்திலேருந்து வருது. அதே சமயம் டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் மக்களுடைய இந்த அவதி நீங்கும் வரை அல்லது மாற்று ஏற்பாடுகள் சுற்றுக்கு அரசு செய்யும் வரை, சுற்றுக்கு போதுமான அளவுக்கு பணம் வரும் வரை இந்த 500,000 செல்லும் என்று, அதாவது முன்னால் இருந்தது போலவே இருக்கட்டும் அப்படின்னு அரசு அறிவிக்கணுங்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்வைக்குது. அவங்க இங்க தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துறாங்க. சீதாராம் யெச்சூரி அதே கருத்தை மாநிலங்களில் சொல்றாரு. அது சாத்தியமான விஷயம் நினைக்கிறீங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்ததற்கு பிறகு? இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்போது ஏற்கனவே தன் கையில் இருந்த அல்ப சொல்ப பணத்தை எல்லாம் பேங்க்கில் போடுறதுக்குன்னு சொல்லி நின்று அத்தனை பேரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகுது. ஏழை பாளையங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகுது. இது அதாவதுங்க, இது இந்த இடியாப்ப சிக்கல்னு சொல்கிற மாதிரி முதல்ல இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சிருக்கணும். நடவடிக்கை எடுத்து 10 நாளில் ஏறக்குறைய 2 லட்சம் கோடி பேங்க்கில் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 லட்சம் கோடியை போட்டவங்க முட்டாள்களா? அப்போ தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்து யூ ஷுட் ரீச் இட் டு இட்ஸ் லாஜிக்கல் கன்க்ளூஷன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஹெலிகாப்டரில் பணத்தை அனுப்புன மாதிரி சில இடங்கள் அனுப்பியிருக்காங்க. அது மாதிரி எந்தெந்த இடங்களில் அரசு எந்திரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எந்திரம் நான் பார்த்துருக்கேன். இதில் நாங்கள் அரசில் இவர் மேற்கு வங்கத்தில் முதல்வர் அந்த ஜோதிபா சொல்லுவார், 2 காரியம் தான் அரசுக்கு இருக்குது, எளிதான காரியங்கள், கடினமான காரியங்கள், முடியாத காரியங்கள்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அதனால் நீங்கள்லாம் கடினமான எளிதான காரியங்களையும் கடினமாக்கிக்கிட்டு இருக்கீங்களே, கடினமான காரியங்களும் முடியாதுங்கிறீங்களேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அதனால் அரசு நினச்சா எந்த ஒரு மூலையிலையும் நீங்கள் எலெக்ஷன் நடத்தும் போது பாருங்கள், எல்லோரும் இன்வால்வ் ஆனது எங்கெங்கேயோ போய் கோவேர் கழுதியில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் பேலட் பேப்பர் போய் சேருது. இன்றைக்கி இதை செய்ய முடியும். இது செய்ய வேண்டியது என்னென்னா, இது எலெக்ஷனுக்கு மட்டும் செய்ய வேண்டியதில்லை, என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த ஜனங்களுக்கு நான் பொறுப்பானவன் அப்படின்னு சொல்லி அரசு எந்திரங்கள் அத்தனையும் கடைசியாக இருக்கிற பியூன் முதற்கொண்டு எல்லாருமே அதை பற்றி யோசிக்க வைக்கணும் அரசு. அப்படி வச்சா சரி இந்த சிரமங்களை போக்க முடியும். இன்றைக்கி உள்ள நிலைமையில் இவ்வளவு நாள் கழித்து இந்த நோட்டுகளை திரும்ப 30ஆம் தேதி வரைக்கும் செல்றதை ஆக்கணும் அப்படிங்கிறது நடைமுறை சிக்கல்களை உருவாக்கும். இல்லை, எனக்கு அதில் கருத்து மாறுபாடு. இப்போ ஏற்கனவே ஜனங்கள் கொண்டு பணத்தை அங்கே போட்டாங்க பழச என்பது உண்மைதான். இனி அது தேவையில்லை, டிசம்பர் 30 வரைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், அதற்கு பிறகு போடுங்க என சொல்வது ஏற்கனவே பணம் போட்ட மக்களை அவமதிப்பது ஆகாது.
நிச்சயமாக மக்கள் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சி அடைவாங்க. காரணம், இவங்க பண்ண குழப்பம் அரசு. நீங்கள் 500 1000 செல்லாதுன்ட்டீங்க, ஆனால் அதற்கு பதிலாக புதிய 500 1000 கொண்டு வராமல் 2000 கொண்டு வர்றீங்க. அந்த 2000 கொண்டு போய் கொடுத்து நான் 200 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கினா மீதி 1800 ரூபா கொடுப்பதற்கு 18 100 நோட்டு இல்லை. ஆகவே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் 2000க்கும் பொருட்கள் வாங்க, இல்லாட்டி போயிட்டு வாங்கங்கிறாங்க. இல்லைன்னா சீட்டு எழுதி கொடுங்க. இல்லை சீட்டு இது பழையபடி என் கிடைக்கே வா வந்து அதை கழிச்சுக்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு இன்றைய யதார்த்தம், கொடுமை. ஆக இதில் அரசாங்கம் கௌரவ பிரச்சனை பார்க்குது. மக்களை அவமதிக்கிறதா இல்லையானெல்லாம் பெருசாலாம் யோசிக்கலை. தங்களுடைய அறிவிப்பை தாங்கள் பின் வாங்குவதா என்கிற ஒரு வகையான கௌரவ பிரச்சனையாக கருதி கொண்டிருக்காங்க. தயவு செய்து கௌரவ பிரச்சனையாக பார்க்க வேண்டியதில்லை. காரணம், நீங்களே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா டிசம்பர் 30 வரைக்கும் நீங்கள் வங்கியில் செலுத்தலாங்கிறீங்க. மார்க்சிஸ்ட் கட்சி என்ன கூடுது என்றால் டிசம்பர் 30 வரைக்கும் அதை கடையிலையும் செலுத்தலாம் என்று ஆக்குங்கள். இப்போ உதாரணமாக கேரள அரசும் திரிபுரா அரசும் கேட்டுக்கொள்ளுது மத்திய அரசை, நாங்கள் அதை வாங்க தயார், வாங்கி நாங்கள் அப்புறமேல் பணத்தை கொண்டு போய் வங்கியில் கொண்டு செலுத்துகிறோம். ஆனால் அதுக்கே சிக்கல், அதுக்கான உத்தரவு அவங்க தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் மதுரையிலேருந்து எங்களுடைய கட்சி மாநாட்டுக்காக நெல்லைக்கு போகிறேன், பஸ் ஏறுறேன், அரசு பஸ்ஸு. அங்கே அது 100 ரூபா டிக்கெட்டு. ஆகவே நான் 500 ரூபா நோட்டை கொடுக்குறேன். நடத்துனர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சார் நேற்று வரைக்கும் வாங்கணும், இன்றைக்கி வாங்கக்கூடாது என்று தமிழக அரசு சொல்லிடுச்சு. ஏன்னா மத்திய அரசு ஒப்புக்கொள்ள மாட்டேங்குது. ஆகவே தான் நாங்கள் அந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இதில் கௌரவமே பார்க்க வேணாம். நிச்சயமாக மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. பணம் கட்டினவங்க தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக கருத மாட்டாங்க. குறைந்தபட்சம் இனிமேலாவது அந்த கொடுமை இல்லை. டிசம்பர் 30க்குள்ளே அதை பயன்படுத்தவும் செய்யலாம். விரும்புகிறவங்க கொண்டு போய் டெபாசிட்டும் பண்ணிட்டு 2 வாய்ப்பையும் கொடுங்க. சிக்கலைன்னா மக்கள் மட்டும் இல்லை, கருப்பு பணம் வச்சிருக்கவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. இல்லை அவங்க எப்பவும் அந்த அந்த வேலைகள் ஏற்கனவே அவங்க செய்யற சில வேலையை செய்வாங்க. அதை நீங்க தடுங்க. அது யாரு வேணாம்னு சொல்லல. அது தடுக்கிற முயற்சி. லீகல் டெண்டர் இல்ல, அந்த நோட்டுகள் லீகல் டெண்டர் இல்ல அப்படின்னு சொல்லி அரசு முடிவு செய்து அறிவித்ததற்கு பிறகு திரும்ப இன்னொரு அறிவிப்பு மட்டும்தான் அதை லீகல் டெண்டரா மாற்ற முடியும். அந்த கோரிக்கையை தான் நீங்க வைக்கிறீங்க. ஆனா இந்த நாள் வரைக்கும் அதை பயன்படுத்த அனுமதியுங்கள்னு கேட்கறது அரசு செய்யுமாங்கிறது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. இன்று ஒரு நாளிதழில் ஒரு மேற்கோள் ஒன்று போட்டிருந்தாங்க. இது ஒட்டி தான் மக்கள் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்கல்ல. 4000 ரூபாய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போறவங்கள அவங்க மிகப்பெரிய கருப்பு பண முதலைகளுக்கு உதவி செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க 4000 100 பேரை கொண்டு களத்துல இறக்கி விட்டு அவங்களுடைய பணத்தை மாத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. ஆனா அன்றாடம் மாற்ற வேண்டிய தன்னுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாத, அதை விட்டுட்டு இங்க நிற்க முடியாதவங்க இவர்களிடத்துல கமிஷனுக்கு அந்த மாற்று வேலைகளை கொடுக்குறாங்கிறதையும் ஊடகங்களுக்கு பேசும்போது அவங்க சொல்றாங்க. அதை ஒட்டி மக்கள் மேல குற்றச்சாட்டு வருவதற்கான மேற்கோளாக அதை போட்டாங்களா என்னன்னு தெரியல. சட்டங்களை அமல்படுத்துவோருக்கு நம் சட்டங்களை மதிக்க நாம் தராத வரை நாம் நமது மக்கள் சட்டங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சட்டங்களை அமல்படுத்துவோருக்கு நாம் சட்டங்களை மதிக்க கற்றுக் கொடுக்கணும். அது நடக்காத வரைக்கும் மக்கள் சட்டத்தை மதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு ஒரு மேற்கோள் போட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சரியா சொன்னாங்க. அதாவது சட்டம்ங்கிறது ஒரு அமார்ஃபஸ் குவான்டிட்டி. ஆனால் சட்டத்தை அமல்படுத்துகிறவங்க மூலமாக தான் ஜனங்கள் சட்டத்தை பார்க்குறாங்க. சட்டத்தை அமல் பண்ணுறவங்க இன்றைக்கி எந்த துறையில் இருந்தாலும் நம்ம நேரடியாக பார்க்குறோம், அவங்களுக்கு சட்டத்து மேலே மரியாதை இல்லை. இப்போ டிராஃபிக் அஃபென்ஸ் எனக்கு இருக்கிறது அப்படிங்கும்போது 300 ரூபா சட்டப்படி நான் அபராதம் செலுத்தணும். அந்நேரம் அங்கே நிற்கிறவர் 100 ரூபா எனக்கு கொடுத்துட்டேன்னா போ அப்படின்னு சொன்னால் எனக்கு 100 ரூபா கொடுக்குற டெண்டன்சி வருது. ஏன்னா நான் 300 ரூபா தான் கொடுப்பேன்னு சொன்னால் அப்போ அங்கே போய் நில்லு அப்படின்னு இன்னும் 3 மணி நேரம் நிப்பாட்டி வைக்க முடியுமே அப்படின்னு சொல்லி பொதுஜனம் நினைக்கிறாங்க. அதனால் சட்டத்தை அமல்படுத்துகிறவங்களுக்கு சட்டத்து மேலே மரியாதையை உருவாக்குற வரைக்கும் ஜனங்களை நீங்கள் சட்டத்தை மதிக்கணும்னு சொல்லி கொடுக்க முடியாது. இல்லை இதோடு பகுதியை நிறைய செய்யணும். ஆமாம், இதை முடிச்சிடலாம். அதாவது லா மேக்கர்ஸ் சுட் நாட் பி லா பிரேக்கர்ஸ் என்பது ஒரு அடிப்படையான விதி. சட்டம் போடுற ஆள் தான் சட்டத்தை கராராக அமுல்படுத்தணும். அதை மட்டும் பண்ணுனா எல்லாம் முடிஞ்சு. இப்போ கூட பாருங்கள், டிசம்பர் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா அதுக்கு பிறகு நீங்கள் பணத்தை பேங்கில் கட்டும்போது அங்கே பிடிங்க. எப்படி திடீரென்று நீங்கள் இவ்வளோ பணத்தை கட்டுறீங்கன்னு. ஆகவே இந்த கருப்பு பணக்காரர்களும் இந்த எக்ஸ்டென்ஷனால் மகிழ்ச்சி அடைவாங்க. இந்த பிரச்சனை அங்கே நம்ம தீர்க்க முடியும். ஆகவே அந்த மாதிரி செய்வதற்கான அரசியல் உறுதிப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.
பெங்களூர்ல 500 கோடி ரூபாய் செலவில் அப்படின்னு ஒரு சில பத்திரிகைகள் சொல்லுது, 650 கோடி ரூபாய் செலவில்னு சில பத்திரிகைகள் சொல்லுது. அவ்வளோ செலவில் ஒரு திருமணம் நடந்திருக்குது. அந்த திருமணத்தில் ஆல் ஷேட்ஸ் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு ஒரு ஆங்கில நாளிதழ் வார்த்தைகளில் சொன்னால் ஆல் ஷேட்ஸ் ஆஃப் பொலிட்டீஷியன் பார்ட்டிசிபேட்டட்னு சொல்கிறாங்க. பெங்களூரில் நடந்த அந்த ஆடம்பரமான திருமணத்தில் அனைத்து விதமான அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டார்கள்னு இன்ற செய்திகள் சொல்லுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய எல்லா மிக பெரும்பாலான பிரபலங்கள் வந்து அதில் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த முற்பகுதியில் நீங்கள் சொன்னது பொருந்துங்க. அதாவது மரபுகள் காக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். ஒருத்தர் மேலே வந்து மைன்ஸில் வந்து இவ்வளவு கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, வழக்கு வந்து இதில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. அப்படிங்கும்போது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போகிறதும், 500 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க, எவ்வளோன்னு தெரியாது, நிச்சயமாக கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஆடம்பரங்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியான செயல்களாக தான் இருக்கிறது. எல்லா அரசியல்வாதிகளும் நிச்சயமாக அதிகாரிகள் போயிருப்பாங்க, அவங்கள பற்றி பேப்பரில் போட மாட்டேங்கிறாங்க. பிரபலங்கள் எல்லாருமே போயிருக்காங்க, நட்சத்திரங்கள் எல்லாருமே போயிருக்காங்க. இது வந்து நம்முடைய சமுதாய சீரழிவுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லி நினைக்கிறேன். அது அவர் நடத்திக்கிட்டோம், அவருடைய கல்யாணத்தை அவர் விருப்பம் போல் அவர் நடத்திக்கிட்டோம். மற்றவங்களாம் சேர்ந்து போய் நிற்கிறாங்கன்னா அப்போ நான் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த நாட்டில், என்னை பற்றி எத்தகைய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், எந்த குற்றச்சாட்டுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, என் பின்னாடி எல்லாருமே நிச்சயமாக வரத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குற மாதிரி. அப்போ முறைகேடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லது தவறான முறைகளில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களை சமூக புறக்கணிப்புக்கு, ஒரு சோசியல் பாய்காட்டுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு. ஆமாம், அதாவது சமுதாய புறக்கணிப்பு இல்லைனாலும் அவங்ககிட்ட இருந்து ஒதுங்கியாவது இருக்கலாமே. அவர் குற்றமற்றவர்னு கோர்ட்டில் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவர்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கலாமே. அது கூட செய்யலைன்னா அப்போ எல்லாருக்குமே தைரியம் வரத்தானே செய்யும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவும் அந்த சூழல், ஐயா சொன்னது தான், சூழலையும் பார்க்கணும். கருப்பு பணத்தை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு நடவடிக்கைங்கிறாங்க. ஜனங்கள் தாங்கிற பணத்தை எடுப்பதற்கு வரிசையில் நிற்கிற ஒரு அவலம். இந்த பற்றிலாம் கூட கவலைப்படாமல் அவர் வெறும் தொழிலதிபர் மட்டுமல்ல, பாஜகவுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர். 5 நாட்கள் திருமணம் அதிகாலத்தில் நடக்கும். அதெல்லாம் கூடாது என்று ஒரு மாலை நேர அல்லது காலை நேர நிகழ்வாக முடியணும் என்று சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் போராடி வந்தாங்க. இப்போ தான் ஓரளவு அது நடப்புக்கு வந்து கொண்டு இருக்கு. இவரோ பழைய காலத்துக்கு போய் 5 நாட்கள் திருமணம், 500 கோடி ரூபா செலவில் பிரபலங்கள் வருவது, ஐயா சொன்னது நான் முழுமையாக உடன்படுகிறேன். இந்த காலத்தில் வந்து ஒரு சமூக புறக்கணிப்பு என்பது சாத்தியமில்லை தான் நவீன காலத்தில். ஆனால் எங்களுக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று ஏதேனும் ஒரு வடிவத்தில் இந்த பிரபலங்கள், குறிப்பாக கலைத்துறையினர் காட்ட வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்குது. அவங்க வந்து நாளைக்கு சினிமாவில் வந்து பிரமாதமான ஹீரோக்களாக இதாக வந்து காமிச்சிக்கிறாங்க. அவங்கள உண்மையிலேயே மக்கள் நம்புகிறாங்க. உண்மையான வாழ்விலும் கூட அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க போல் இருக்குன்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை என்பது அவங்களே இப்படி வெளிப்படுத்திக்கிறாங்க. அதை விட மிகுந்த கவலை, வருந்தத்தக்க விஷயம், இந்த ஆடம்பர நிகழ்வுக்கு கவர்னர் வஜுபாய் வாலா, மந்திரிகள் எஸ்கே பட்டீல், டிகே சிவகுமார், ராமலிங்க ரெட்டி போனது. நான் இதை கூட விட்டுறேன், பாரதிய ஜனதா மாநில தலைவர் என்பதை கூட விட்டுறேன். ஆட்சியில் இருக்கிறவங்க, இவ்வளோ பெரிய வழக்கு நடந்து கொண்டிருக்கு, முறைகேடு நடந்து கொண்டிருக்கு. அவர் ஏற்கனவே சிறையிலிருந்து இப்போ ஜாமீனில் வந்திருக்காரா, இல்லை இன்னும் வழக்கு என்பது ஒரு நிலுவையில் இருப்பது தான். அவர் முற்றிலும் நியாயவான் என்று தீர்ப்பு எது வந்ததாக எனக்கு தெரியலை. அப்படியாப்பட்டவருடைய இந்த விழாவில் இவங்க கலந்து கொள்வது என்பது முறைதானா? இதை முறைப்படுத்த வேண்டாமா? இது பற்றி ஒரு நிச்சயமாக ஒரு விரிவான விவாதம் இந்த நாட்டில் நடைபெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர் வந்து குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் வரை அவர் வந்து நிரபராதி தாங்க. இல்லை இல்லை, இப்போ இதில் ஒரு சிக்கல் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அதுவும் கணக்கில் கொள்ளணும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கவர்னரே மந்திரிகளே போனால் இவர் மீது குற்றத்தை நிரூபிக்க போராடி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்றங்களுடைய மனோநிலை என்ன ஆகும்? அதையும் அவங்க பார்க்கணும்ல. குறைந்தபட்சம் ஒதுங்கியாவது இருக்கணும்ல. இல்லை, ஒதுங்கி இருக்கணும்னு சொல்றது இல்லை, ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியம் வந்து அவர் வந்து சுரங்க முறைகேடுகளில் ஈடுபட்டாருங்கிறது காரணமா, அதில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிருக்காருங்கிறது காரணமா, இல்லை 500 கோடி ரூபாய் 600 கோடி ரூபாய் செலவில் ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஆடம்பரமான திருமணத்தில் இந்த மாதிரி நபர்கள் வந்து பங்கேற்க கூடாதுங்கிறது காரணம். ரெண்டுமே காரணம். எல்லாமே. அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆடம்பரத்தை வந்து நம்ம வந்து விரும்பலை, இது தேவையற்ற ஆடம்பரம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜையாவது கொடுத்துருந்துருக்கணும். இது வந்து
அவரோட சாலிடாரிட்டி இவங்க காட்டின மாதிரி பொருளாகுமா அப்படின்னு பொருளாகுமா ஒரு திருமண நிகழ்ச்சியிலேயோ அல்லது அவர் நடத்துகிற அவர் வீட்டினுடைய வேறு ஏதேனும் ஒரு விசேஷங்கள்லையோ அரசியல்வாதிகளும் பிரமுகர்களும் போய் பங்கேற்பது அல்லது அங்கே போயிட்டு வருவது அப்படிங்கிறது அவருக்கு மறைமுகமாக இவங்க கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்னு அதற்கு பொருளாகுமான்னு கேட்க பொருளாக எடுத்துக்க முடியும். அதாவது இதில் வந்து 2 விதமான அம்சங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவர் வந்து மத்தியில் உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர், அதனால் மாநிலத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் வந்து அங்கே போய் கலந்துக்கிட்டாரு. அதனால் அந்த கட்சியுடைய ஒரு பூரணமான ஆதரவு அவருக்கு இருக்குன்னு காமிக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து நம்முடைய நாட்டிற்கு பிடிச்ச சாபக்கேடு ஜாதிங்கிற பேரில் ஜாதியில் வலுவானவங்க மட்டும் ஒன்று சேர்ந்துக்கிறது. இதுவும் அங்கே நடந்திருக்கு. யார் யாரெல்லாம் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தெரியும். ரொம்ப சரியா சொல்கிறேன். கடந்த காலத்துல ஏதோ ஒரு விதத்துல அசோசியேட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நட்புக்காக அந்த பழக்கத்திற்காக போய் பங்கேற்பை வந்து இவங்க போயிட்டு வர்றதை அந்த மாதிரி எடுத்துக்க முடியாதா? இல்ல, அதாவது சம்பந்தப்பட்டவர்களோட அசோசியேஷன் அப்படின்னா அதுக்கு வேற பொருள் வருது. இந்த குறிப்பிட்ட கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களோட ஒரு அசோசியேஷன் இருக்குன்னு சொன்னா அதுக்கு வேற அர்த்தம் வருது. நான் அந்த அர்த்தத்துல கேட்கல. இல்ல, புரிஞ்சுக்கிட்டேன். தனிப்பட்ட நட்பு, அந்த இப்படி அந்த தனிப்பட்டங்கிற சொல்ல கூட சேர்த்து கூட பார்ப்போம். தனிப்பட்ட நட்புக்காக போகக்கூடாதா? நான் அதனாலதான் அந்த வித்தியாசப்படுத்தி கூட காண்பிக்கிறேன். தனிப்பட்ட நட்பு இருக்கலாம், ஆனால் இந்த விழாவிலே நீங்கள் கலந்து கொள்வது என்பது இந்த மிக முக்கியமாக ஜாதி பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. இந்த 2 காரணங்கள், அவர் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு, அடுத்து இவ்வளவு ஆடம்பரமான ஒரு விழா. நான் தனிப்பட்ட நட்புக்காக போனேன் என்று நீங்கள் சொன்னால் அது போய் சேராது மக்கள்கிட்ட. மாறாக என்ன போகும் என்றால், இவங்களுடைய ஆதரவெல்லாம் அவருக்கு இருக்கு, இவங்களுடைய ஆதரவெல்லாம் இத்தகைய ஆடம்பர நிகழ்வுக்கும் இருக்கு என்கிற செய்தி தான் மக்களுக்கு போய் சேரும். அது இந்த நாட்டுக்கு சமுதாயத்துக்கு நல்லதா என்று அவங்க யோசிக்கணும். தனிப்பட்ட நட்பு என்பது எத்தனையோ வகையில் வந்து அதை அவங்க பராமரிக்கலாமே. இந்த மிகப்பெரிய ஆடம்பர விழாவுக்கு இந்த தோரணையில் போகணுங்கிறது தானே அதை பராமரிக்கிற வழி. பல அரசியல்வாதிகளுடைய குடும்பங்களில் திருமணம் நடக்குது. தமிழ்நாட்டில் நடந்த மிக பிரபலமான ஒரு திருமணத்தை நினைச்சு பார்த்தோன்னா, ஒரு முதலமைச்சரின் வளர்ப்பு மகன் திருமணம் எவ்வளவு சிறப்பாக நடக்கணுமோ அவ்வளவு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு அந்த சமயத்தில் முதலமைச்சர் சொன்னதும் இப்போ நினைவுக்கு வருது. முலாயம் சிங் ஃபேமிலியில் கல்யாணம் நடந்திருக்குது, வேறு சில முதலமைச்சர்களுடைய கல்யாணங்கள் நடந்திருக்குது, ஃபேமிலியில் குடும்பத்தில் கல்யாணங்கள் நடக்குது. சஹாரா குழுமத்தினுடைய திருமணம் ஒன்று, அவங்க குடும்பத்தில் உள்ள திருமணம் வந்து எவ்வளவு ஆடம்பரமாக நடந்ததுங்கிறதும் தெரியும். ஆக இது ஒப்பீட்டளவில் அந்த ஆடம்பரம் தொடர்பான விஷயம் வந்து ஒப்பீட்டளவில் அவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நியாயம் வந்து அதில் கற்பிக்கப்படுது. அந்த நியாயத்தை நீங்க சரி. அப்போ சட்டப்படி பார்த்தா நான் நேர்மையான முறையில் பணம் சேர்த்துருந்து, இப்போ நான் எங்கிட்ட வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாரு, நான் வந்து அந்த 10 லட்சத்தில் 8 லட்ச ரூபாய் அவர் திருமணத்துக்கு செலவழிக்கிறது முடிவு பண்ணுறேன்னா அது என்னுடைய சொந்த முடிவு. என்னுடைய 10 லட்சம் நேர்மையான வழியில் சம்பாதிச்சதாக இருக்கணும். அப்போ இந்த பணங்கள் எல்லாமே நேர்மையான வழியில் சம்பாதிச்சதை இவ்வளோ பெரிய ஆடம்பரங்கள் நடக்கும்போது இது நேர்மையான வழியில் வந்த பணமா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்கக்கூடிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது. எத்தனை திருமணங்கள் அந்த கடமையை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சகாரா திருமணத்துக்கு வந்து போனவங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போனதுக்கு என்னென்னமோ காரணங்கள் கற்பிச்சாங்க. அதெல்லாம் இப்போ உண்மைன்னு மக்கள் நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதாவது அவர் சொல்ற மிக முக்கியமான அம்சம், அவ்வளோ பெரிய அந்த மைதானத்தில் விதவிதமான செட்டிங், பழைய விஜயநகர பேரரசு அரண்மனை, அந்த இதெல்லாம் ஹம்பி, அந்த இதெல்லாம் போட்டு அந்த விவரங்கள், மிகப்பெரிய இசை நிகழ்வுகள், அதனால தான் அந்த கோடிக்கணக்கான ரூபாய் என்று வருது. அவங்க இது வரைக்கும் மறுக்கவும் இல்லை அந்த குடும்பம். இந்த ரூபாய் முழுக்க முழுக்க அவங்க நியாயமாக சம்பாதித்த அந்த சோக்காடு வெள்ளை பணமா அல்லது வேறு வகையா? நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கிற வேலையில் இருக்கிறதா சொல்கிறீங்க. அப்படி என்றால் இந்த பணமெல்லாம் கருப்பு பணமா வெள்ளை பணமா என்பதை கண்டுபிடிக்கிற அந்த கடமை மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டா என்கிற கேள்வி வரத்தானே செய்யும். அடுத்த செய்தியாக வந்து ஜல்லிக்கட்டை அனுமதிக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் நேற்று சொல்லியிருக்குது. தமிழ்நாடு அரசினுடைய சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்திருக்குது. இது மீண்டும் தமிழ்நாட்டில் புதிய ஒரு சிக்கலை உருவாக்குது. இந்த தை திருநாளுக்காவது
இந்த தமிழ் புத்தாண்டுக்காவது, தமிழ் புத்தாண்டுங்கிறது பல தமிழ் புத்தாண்டுகள் இருக்கு, அதுல இது ஒரு தமிழ் புத்தாண்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த தமிழ் புத்தாண்டுக்காவது ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது போல இருக்குது. நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல மத்திய அரசு ஏதாவது செய்து நடத்துவதற்கு துணையாக நின்றால் நடக்கும். அல்லது அடுத்த கேள்வி வந்து அவசியம் நடத்தி தான் ஆகணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உச்சநீதிமன்றம் சொல்றதை ஏற்க முடியாதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீங்க எப்படி அந்த பிரச்சனையை பார்க்குறீங்க? இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தமிழகத்து பாரம்பரியத்தை பற்றின புரிதல் ஒன்றும் இல்லை. நம்ம நாடு வந்து பலவித தேசிய இனங்களை கொண்டது. அந்த ஒவ்வொரு தேசிய இனத்துக்குன்னு சொல்லி ஒரு பாரம்பரிய அடையாளம் ஒன்று இருக்கிறது. அந்த பாரம்பரிய அடையாளங்களை வந்து புரிஞ்சிக்கவும் செய்யணும், அதுக்கு மதிப்பும் கொடுக்கணும். ஸ்பெயினில் வந்து அவங்க இன்னைக்கு வரைக்கும் காளை மாடு வச்சு நடத்த செய்கிறாங்க. அதை விடுங்க, இங்கே குதிரை பந்தயம் நடத்துறதுக்கு குதிரைக்கு வந்து என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. அதோடு ஒப்பிடும்போது காளை மாடுகள் வந்து அத்தகைய துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதில்லை. அப்போ பணக்காரனுக்கு ஒரு சட்டம், பணம் இல்லாதவனுக்கு இன்னொரு சட்டம், அல்லது என்கிட்ட வர முடியாதவனுக்கு இன்னொரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா அழகாக சொல்லிட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு தமிழகத்தினுடைய பண்பாட்டு பாரம்பரியம் பற்றிய ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கிறது என்பது தான் மிக வெளிப்படையாக தெரியுது. அது தமிழக அரசு சார்பிலையும் மிக முக்கியமான வாதங்கள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சாதாரணமாகவும் சட்டென்றும் விமர்சித்து விடவும் முடியாது. இது ஒரு விளையாட்டு அல்ல. ஜல்லிக்கட்டு பற்றி பிராணிகள் வதை தடுப்பு சட்டத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஏதும் இல்லை, இந்த வாதங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஐயா குறிப்பிட்டது போல் நீங்கள் ஏன் குதிரை பந்தயத்தை தடை செய்யலை? ஏன்னா அதில் அங்கே அடித்து விரட்டு இருக்கு, அதுதான் வதை, அது ஏன் செய்யலை? ஆகவே இதை எல்லாத்தையும் சொல்லி இது ஒரு பாரம்பரியமான விளையாட்டு என்பதை சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன வாதங்களை வச்சாங்க என்று நமக்கு முழு இது இல்லை. ஆனால் அவங்க ஒன்றை சொல்லியிருக்கணும். அது என்னன்னா, இந்த டிராக்டர் யுகத்தில் காளைகள் பராமரிப்பு என்பது நம்முடைய நாட்டு மாடுகள் இனப்பெருக்கத்துக்கு அவசியம். காளை பராமரிப்பில் உடனடி பலன் கிடையாது. இது போல் பால் வராதுல்ல பசுமாடு போல். அப்போ அதுக்காக அவங்க பராமரிக்கும் போது இயல்பாக இந்த பாரம்பரியம் உதவி வருது நமக்கு. காளைகள் பராமரிப்பில் ஜல்லிக்கட்டுக்காக, பொங்கல் விழாவுக்காக நம்ம அதை எவ்வளவு பிரியத்தோடு அந்த காளைகளை அவங்க வளர்த்து கொண்டிருக்காங்கிறது தமிழர்களாகிய நமக்கு தெரியும். ஆனால் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தெரியாமல் இருப்பது வேதனை. தமிழக அரசு இவ்வளவு தூரம் சொல்லியும் செய்யலை. இப்போ நான் என்ன கேட்குறேன், இனி உச்ச நீதிமன்ற சீராய்வு மனுவையும் நிராகரிச்சுட்டா. இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்னவென்றால், அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வரணும். அந்த காட்சிப்படுத்துகிற அந்த தடை சட்டத்தில் கொண்டு போய் வம்பா கொண்டு போய் காளை மாட்டை கொண்டு போய் சேர்த்து வச்சாங்க. அது பழைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு பண்ண வேலை தான். யானை ஏன் அப்படி சேர்க்கலை? சேர்த்தா நிச்சயமாக கோவில்கள் எல்லாம் இதெல்லாம் பராமரிக்க முடியாது. அப்போ அதை மட்டும் இன்னும் கூட சொல்லப்போனால் தெருவாக அது நடமாட விட்டு இன்னும் கூட சொல்லப்போனால் அது பிச்சை எடுக்க கூட விடுறாங்க. இதையெல்லாம் அவங்க செய்யலை. காளையை கொண்டு போய் வம்பா வந்து பழைய அரசு செய்தது. பழைய அரசு மேலே மட்டும் இவங்க புகார் சொல்லிட்டு நீ காலத்தை ஓட்ட முடியாது. இப்போயே அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. நீங்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க தமிழக மக்களுக்கு. ஆகவே ஒரு சட்டம் இன்றைக்கு அவை துவங்கிருச்சு. சட்டத்தை கொண்டு வந்து அதில் திருத்தத்தை கொண்டு வந்தால் அதற்கும் உச்ச நீதிமன்றம் போல அது என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக அரசு தன்னுடைய கடமை செய்கிறது என்றாவது நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் அது இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மசோதாக்கள் அது இன்னும் வரல. ஆனால் வரும் என சொல்லப்படுது, பார்ப்போம். நீங்கள் பல்வேறு தேசிய இனங்கள் இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா தேசிய இனங்களுக்குள்ளேயும் ஒரு பாரம்பரியம் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்கிறீங்க. எல்லா பாரம்பரியமான விளையாட்டுகளும் எல்லா பாரம்பரியமான நடைமுறைகளும் கால ஓட்டத்தில் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. பல மாற்றங்களுக்கு, பாரம்பரியமாக நடந்த பல விஷயங்கள் வந்து பல மாற்றங்களுக்கு உள்ளாகி வருது. அதன் ஒரு பகுதியாக கால ஓட்டத்தில் இதுவும் அப்படியே படிப்படியாக வழக்கொழிந்து போனால் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு கருத்தை முன்வைக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க. அதுவா வழக்கொழியட்டுமே, நீங்க அந்த வழக்கை ஒழிக்கிறீங்க? இல்லை, இதில் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வந்து வழக்கொழிய வேண்டும் என்பதில் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அதனால தான் அந்த 2009 மாநில அரசு கொண்டு வந்த அந்த ஜல்லிக்கட்டும் ஒழுங்கமைப்புற சட்டத்தில் மிக நல்ல சில காரியங்களை பண்ணாங்க. காளையும் அதிகமாக இதையும் துன்புறுத்தி விடக்கூடாது. அதே போல் காளை பிடி வீரர்களுக்கும் வந்து பாதுகாப்பு வேண்டும். இதுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சு நீங்கள் இப்போ கூட நீங்கள் அந்த காட்சிகள்லாம் பார்க்கலாம். அந்த யூனிஃபார்ம் போட்டவங்க தான் மாட்டை பிடிக்கவே முடியும். இந்த
இந்த இவ்வளவு தூரம் தான் பிடிக்க முடியும், அது வேற எந்த விதமான சில தவறுகள்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் செய்யக்கூடாது, மாட்டுக்கு துன்பம் தரக்கூடிய வேலைகள்லாம் மிக கரார்படுத்தப்படும். அந்த சட்டத்தை கரார்படுத்துங்க என்பதுக்கு பதில் அந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது என்ன நியாயம்? ஆகவே முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு அதை அனுமதிக்கணும். இது நான் அதான் சொன்னவனே, இது வெறுமன ஒரு பாரம்பரியம், அது ஏன் தேவையா என்று அல்ல பிரச்சனை. நான் அதுக்கான ஒரு நடைமுறை யதார்த்த பயன்பாடு இருக்கு என சொல்ல வரேன். இல்லை என்றால் வெளிநாட்டு காளைகள் நம்முடைய இனப்பெருக்கத்துக்காக கொண்டு வர வேண்டியிருக்கும். அத்தகைய ஒரு திட்டம் கூட சில அமைப்புகளுக்கு, சில நிறுவனங்களுக்கு, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இருக்குமோ? நம்முடைய உள்நாட்டு காளைகளை, உள்நாட்டு பசு இனங்களை ஒழித்து கட்டுகிற ஒரு சதி திட்டம் இருக்குமோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. காளைகளை பற்றி பேசுங்கள், கல்யாணங்களை பற்றி பேசுங்கள், வேறு எதுவும் சீரியஸா பேசிடாதீங்கன்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. தொடர்ந்து ஊடகங்கள்ல ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். தொடர்ந்து ஊடகங்கள்ல செய்தி வந்துட்டு இருக்குது. வெங்கையா நாயுடு சொன்னாரு ஊடகங்களுக்கு சுய கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு. நேற்று முன்தினமும் அது ஒரு செய்தியா வந்தது. நேற்று ஒரு பிரஸ் ஃபங்க்ஷன்ல பேசும்போது பிரதமரும் ஊடகங்களுக்கு சுய கட்டுப்பாடு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய எல்லைகளுக்கு உள்ள நின்று எல்லா விஷயங்களையும் பேசுங்க, எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொல்றவங்க தங்களுடைய சுய கட்டுப்பாடையும் சரியா வச்சிருந்தாங்கன்னா சொல்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். ஆனா இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு சுய கட்டுப்பாடு வேணுங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா இப்படி திரும்ப திரும்ப சொல்றது எதுக்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு, பத்திரிகைகள் மீது கட்டுப்பாடுகளை திணிக்க நாங்கள் விரும்பவில்லைன்னு. எனக்கு என்னமோ எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை என்கிற சொலவடை தான் ஞாபகத்துக்கு வருது. இவங்க உள் மனசில் இந்த ஊடகங்களை, சகல விதமான அச்சு மற்றும் காட்சி ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இன்றைக்கு தீவிரமாக பிறந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இது அதிகமானால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். காரணம், இவங்களுடைய தவறுகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த நோட்டுகள் செல்லாது என்பதில் எவ்வளவு சிக்கல், குழப்பம். அப்போ நீங்களே சொன்னீங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் எப்படி முதல் பக்கம் தலைப்பு செய்தி இதெல்லாம் விரும்புவாங்களா? ஆனால் உண்மையை சொல்லியிருக்க அந்த பத்திரிக்கை. ஆனால் அதே சமயம் அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு தெரியாது. அதுவும் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், அது அப்படியாவது உண்மைகள் வரட்டும். அப்படித்தான் உண்மைகள் வரும் இந்த நாட்டில். அப்படியாவது உண்மைகள் வரட்டுமே, அப்படியும் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு நினைப்பில் போவது என்பது ஜனநாயக பண்பை இருக்கிற கொஞ்ச நெஞ்ச அந்த பண்பையும் சுதந்திரத்தையும் முடக்கி போடுகிற அந்த ஆசை என்பது வெளிப்படுகிறது. இது நிச்சயம் நல்லதல்ல. ஆட்சியாளர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு மேலும் மேலும் மக்களுடன் இணைந்து நின்று வளர்ச்சியை நோக்கி போக வேண்டுமே ஒழிய, நாங்கள் தவறு செய்வோம் ஆனாலும் நீங்கள் பேசாதீர்கள், நீங்கள் அதை சொல்லாதீர்கள் என்பது ஜனநாயகமே அல்ல. இடைப்பட்ட காலத்துல அரசினுடைய முடிவுகளுக்கு அந்த நாளிதழ் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்தது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனா சில வரம்புகள் மீறும் போது, ஜனநாயக வரம்புகள் மீறும் போது, இந்தியன் எக்ஸ்பிரஸ் கடந்த காலத்துல ஒரு ஒரு வீரம் செறிந்த பங்களிப்பை கொடுத்திருக்குது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு. நம்ம சேர்த்து தானே பார்க்கணும். இன்னைக்கு ஆதரவளித்தவர்கள் கூட பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு அப்படின்னு தான் சொல்றாங்க போல. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.